வணக்கம் ஸ்டெல்லா மேடம். என்ன சார் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப டல்லா பேசுறீங்க, என்னாச்சு சார்? அதாவது டல்லெல்லாம் கிடையாது, அதாவது என்ன சொல்றது, நைட்டெல்லாம் டயர்டாகி என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. விஜய் வந்து ஒரு பக்கத்து சந்தோஷத்துல அழுது டயர்டாயிருக்காரு. எங்க ஆள்லாம் ஒன்னும் அழுவல. பாத்தி எப்ப நேத்து வர பர்த்டே ஆச்சே, பார்ட்டி நல்லா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. ஆமா, உங்க அன்னைக்கு பர்த்டே தான், அதுக்காக நாங்க வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு பார்ட்டி எல்லாம் இப்போ அப்படியே என்ன ஏன் அண்ணி இல்லங்க, நம்ம அண்ணி. தமிழ்நாட்டு அண்ணி ஆயிட்டாங்களா? ஜெயலலிதா வந்து எப்படி அம்மாவானாங்க புரியுதுங்களா, அது மாதிரி வந்து இவங்க அண்ணி ஆயிட்டாங்க. ஆமா, இவங்க வந்து துணை முதலமைச்சர். என்னங்க இது, விஜய ஜெயிக்க வச்ச மக்கள் வந்து அண்ணியை ஜெயிக்க வைக்க மாட்டாங்களா? விஜய் ஜெயிச்சதே வந்துட்டு அண்ணியால தான். அதாவது இப்ப வந்து புது அண்ணி, நான் சொல்றது வந்து புது அண்ணி, பழைய அண்ணி கிடையாது. அவருக்கு நிறைய அண்ணி இருக்குதுங்க. நம்ம அண்ணி கணக்குன்னு போனோம்னா அது வந்து நிறைய அண்ணி இருக்கு. நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா முன்னெடுத்த தொகுதியில எல்லாமே செய்யணும். ஆமா, நம்ம பொண்டாட்டிக்கு எவ்வளவு செய்யணுமோ அதை விட நம்ம தொகுதிக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு செஞ்சதா அவர் நினைச்சுக்கிறாரு. ஆனா தொகுதியில இருக்கிற எவ்வளவு வந்திருக்க ஒண்ணு கூட வரலையே. ஆமா, ஒரு ஒட்டியான வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, எந்த பயனும் இல்ல. ஹலோ, ஆல்ரெடி கடன் வாங்கி வச்சுட்டு தான் போயிருக்காரு உங்க முன்னாள் முதல்வர். ஏன் எதுக்குங்க போய் கடன் வாங்கணும்? நம்ம நோட்டை வச்சு நம்ம மிஷின் அந்த நோட்டை வச்சுக்கிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு நம்மளே நோட் அடிச்சுட்டே விட்டு எல்லாத்துக்கும் கூட எல்லாம் கடன் இல்லாம இருப்பான்ல. யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல தமிழ் திரைப்பட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். என்ன சார் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, என்ன சார் அப்படியே அப்படியே பயங்கர சோகத்துல இருக்கீங்க? உங்க முகமே ஒரு பிரைட்னஸ் இல்லை, எப்பவுமே ரொம்ப ஹாப்பி மூட்ல பேசுவீங்க, ரொம்ப டல்லா பேசுறீங்க, என்னாச்சு சார்? என்ன டல்லு, அதாவது டல்லெல்லாம் கிடையாது, அதாவது என்ன சொல்றது, நைட்டெல்லாம் டயர்டாகி தெரியுது, பாவம் அழுது அழுது டயர்டாகி முகம்லாம் அப்படியே வீங்கி போய் தெரியும். ஆமா, அது விஜய் வந்து ஒரு பக்கத்து சந்தோஷத்துல அழுது டயர்டாயிருக்காரு. எங்க ஆள்லாம் ஒன்னும் அழுவல. அழுவலையா? அப்பெல்லாம் ஒன்னும் அழுவ மாட்டார் சார், அவர் சந்தோஷத்துல இருக்காரு சார். என்ன சார் நீங்க ஒரு பக்கம் தமிழக மக்கள் வந்துட்டு அது இப்ப இல்ல, பார்ட்டி எப்ப? பார்ட்டி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். நேத்து வர பர்த்டே ஆச்சே, பார்ட்டி நல்லா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. ஆமா, உங்க அன்னைக்கு பர்த்டே தான், அதுக்காக நாங்க வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு பார்ட்டி எல்லாம் இப்போ அப்படியே என்ன ஏன் அண்ணி இல்லங்க, நம்ம அண்ணி. தமிழ்நாட்டு அண்ணி ஆயிட்டாங்களா? ஜெயலலிதா வந்து எப்படி அம்மாவானாங்க புரியுதுங்களா, அது மாதிரி வந்து இவங்க அண்ணி ஆயிட்டாங்க. ஆமா, திருச்சியில வந்து ஒரு ராஜினாமா பண்ணி அண்ணி அங்க நின்னு ஜெயிச்சு. ஆமா, இவங்க வந்து துணை முதலமைச்சர். சரி, இப்போ திருச்சியில வந்துட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டு வராரு. அண்ணி வந்து எந்த கட்சியில நின்னு ஜெயிக்க போறாங்க? நம்ம தாவிக்காலையா இல்ல வேற ஏதாவது கட்சி? அவங்க தனி கட்சி. தனி கட்சி. ஆமா. ஓகே, ஜெயிப்பாங்களா? ஜெயிப்பாங்களா? என்னங்க இது, விஜய ஜெயிக்க வச்ச மக்கள் வந்து அண்ணியை ஜெயிக்க வைக்க மாட்டாங்களா? சார், நீங்க இப்ப சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. விஜய் ஜெயிச்சதே வந்துட்டு அண்ணியால தான். அதாவது இப்ப வந்து புது அண்ணி, நான் சொல்றது வந்து புது அண்ணி, பழைய அண்ணி கிடையாது. த்ரிஷா அண்ணி. ஏன்னு கேளுங்களேன், அவருக்கு நிறைய அண்ணி இருக்குதுங்க. நம்ம அண்ணி கணக்குன்னு போனோம்னா அது வந்து நிறைய அண்ணி இருக்கு. அதாவது வெளிப்படையா தெரியும், வெளிப்படையா தெரியுற அண்ணி வந்து த்ரிஷா அண்ணி. த்ரிஷா அண்ணி. ஆமா, இந்த அண்ணியாலதான் வந்துட்டு தாவேகா தலைவர் எங்க அண்ணன் நம்ம விஜய், நம்ம விஜய் உங்க விஜய், நம்ம விஜய், உங்க விஜய். நீங்க வந்து எனக்கு சொல்லணும் உங்கள் விஜய்னு சொல்லுங்க. உங்கள் விஜய். நான் அது மாதிரி உங்கள் விஜய், புரியுதுங்களா? நம்ம விஜய்னு கிடையாது, உங்கள் விஜய். உங்கள் விஜய். ஓகே, ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அண்ணி வந்துட்டு அண்ணன் ஒரு பக்கம் கோயில் கோயிலா போயிருந்தாரு, அண்ணி ஒரு பக்கம் கோயில் கோயிலா போயிட்டு ஜெயிச்சதுனாலதான் அண்ணன் வந்துட்டு யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு அவர் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன எப்படி பாக்குறது, ஒரு விஷயம், அதாவது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அந்த பெண் தான் அரசாங்கத்தையே அமைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து, அந்த காலத்துல இல்லை, ஒரு மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொம்பளையால தான் நடந்தது. இவங்க மட்டும் அந்த துச்சாதன சேலையை உருவாம இருந்திருந்தானா பாரத போர் இருக்கா? கிடையாது. அதே மாதிரி ராமாயணத்துல அந்த சீதையை தூக்காம இருந்தாங்கன்னா
ராமாயணம் இருக்கா? கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த பொம்பளை தூக்கி 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 தான், சாரி பொம்பளை நான் அப்படி சொல்லிடக்கூடாது, பெண்களை ரொம்ப முக்கியம். ஐயோ ரொம்ப மரியாதை இல்லாம பேசுனதுக்கு மன்னிச்சுக்கீங்க. ஆமா பொம்பளைன்னு சொல்லிட்டேன், பொம்பளை கிடையாது பெண்கள். அவ்வளவுதான். எங்க அண்ணன் பார்த்தாரு உங்க மேல கேஸ் போட்டுருவாரு. ஆமா அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா? இது என்னன்னா நம்ம இந்தியன் இதிகாசம் தான் இல்ல, வேர்ல்டு இதிகாசத்திலேயே ஆமா அவங்க லேடிஸ் நினைக்கிறது தான் நடக்குது அப்படின்னு. என்ன கதை நடந்திருக்குதுன்னா, நம்ம முன்னாள் முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, யாரு, மு.க. ஸ்டாலின் ஐயா. அவர் இப்ப முன்னாள் முதலமைச்சர் தானே? முன்னாள் முதலமைச்சர். அந்த முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு பையன் இருக்காரு, எல்லாருக்குமே தெரியுமே. யாரு? நம்ம உதயநிதி ஸ்டாலின். அந்த உதயநிதி நம்ம துணை முதல்வர். முன்னாள் துணை முதல்வர். முன்னாள் துணை முதல்வர் இருக்கார் இல்லையா, அந்த துணை முதல்வருக்கு கொஞ்சம் லேடிஸ் வீக் இருக்கும். ஏங்க லேடிஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்காராங்க. அது நீங்க இப்ப எப்படி சொன்னீங்க? என்ன லேடிஸ் வீக் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, வேற என்னங்க சொன்னேன்? அப்படிதாங்க சொல்றாங்க. அவருக்கு மட்டும்தான் அந்த வீக் இருக்கா? இல்ல, அதாவது ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த வீக் இருக்குது. அந்த வீக் இருக்கிறதுனால கல்யாணம் பண்றான். புரியுதுங்க? வீக் இல்லாதவன்லாம் வந்து, ஏங்க பிரேமானந்த சாமிக்கே வீக் இருக்கிறதுனால ரஞ்சிதா இருக்காங்க. சாமியாருக்கு சாமியாருக்கு பிரேமானந்தா இல்ல சார், நித்யானந்தா. நித்யா நித்தி. அதாவது பிரேமானந்தா வழிகாட்டுதல்ல நித்யானந்தா. நித்தி சார் பாத்தீங்களா? நித்தி நித்தி ஆண்டு பொறாம. நித்யானந்தா பார்த்து பொறாம, பிரேமானந்தா சாமியார் பார்த்து பொறாம, எங்க உதயநிதி ஸ்டாலின் பார்த்து பொறாம. இந்த பொறாம எல்லாம் எதுக்காகன்னா, ஒரு பொண்ணோட இருந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு பொண்ணோடய இருக்காங்கல்ல அப்படின்னு அங்கிட்டு தானே கிடையாது. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த ஒவ்வொரு பொண்ணா இருந்த ஒரு பொண்ணுலதான் திரிஷாவும் ஒருத்தரான். புரியுதுங்களா? இப்ப திரிஷாவுக்கு வந்து அங்க வந்து ஒரு பொசிஷன் கேட்டிருக்காங்க, அந்த கட்சியில எனக்கு ஒரு பொசிஷன் கொடுங்க அப்படின்னு. எந்த கட்சியில? திமுகவுல. ஏங்க உதயநிதி ஸ்டாலின் நினைச்சா கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம்ல, ஆனா கொடுக்கல. இது அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமாவா? ஊரே இந்த கதை தான் பேசிட்டு இருக்கு. நீங்களா உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லி விட்டு போயிடாதீங்க. ஏங்க அவங்க எல்லாம் நண்பர்களா இருந்திருக்காங்க. நான் லேடிஸ வந்து நண்பரா வச்சிருந்திருக்காருன்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நண்பரா வச்சிருந்திருக்காரு. அந்த நண்பரா வச்சிருந்திருக்கப்ப இவங்க கேட்டிருக்காங்களாம், ஆமா எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு. போஸ்டிங் தரல. ஓ நம்ம கேட்டு ஒண்ணு கிடைக்கலன்னா இந்த கட்சியே இருக்க கூடாதுடா அப்படின்னு ஒரு மைண்ட்ல ஏத்திப்பாங்க இல்லையா? ஒரு வெறி வாழ்ந்து காட்டணுங்கிற வெறி, வந்து காட்டணுங்கிற வெறி இருக்கணும் இல்லையா? அப்ப யார புடிச்சா அப்படின்னா, ரஜினி வயசாயிருச்சு, அவரு எதையுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? கமலஹாசனுக்கு வயசாயிருச்சு இல்ல, அவரே போய் அங்க போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அது மாதிரி யாரடா பிடிக்கலான்னு பாக்குறப்ப கரெக்டா அவங்க வந்து சூஸ் பண்ணது வந்து தனுஷ சூஸ் பண்ணோனையும், தனுஷ சூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னோனையும், இல்ல இது மாதிரி உண்மையிலேயே நம்ம பண்ண முடியாது, வேணும்னா இப்படி ஒரு படம் பண்ணிக்கலாம்னு சொல்லி படத்தை பண்ணிட்டாங்க. அந்த கொடி படம். ஆமா புரியுதுங்களா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு? ஆமா என்னடா அது நம்ம ரியலா இருக்குன்னு பார்த்தா இது வந்து படமாவே இவங்க பண்ணிட்டாங்க. ரியலான ஒரு ஆளை பிடிக்கணும் அப்படின்னா விஜய் அது மாதிரி, உதயநிதி எப்படி அப்படி எல்லாரையும் வச்சிருக்காரோ அதே மாதிரி பெண்கள் நிறைய பெண்களோட ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பெண்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி உதயநிதி கிட்ட இருந்தது மாதிரியே விஜய் கிட்டே இவங்க இருக்காங்க. அப்ப ஒரு நாள் ஒன்னா இருக்கிறப்ப, ஒன்னா உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, இல்ல ஒன்னா படத்துல நடிச்சாங்கன்னு கூட சொல்லலாம் இல்லையே? ஆமா இப்ப ரீசெண்டா கூட நடிச்சாங்க. ஒன்னா உட்காந்து அந்த உட்காந்து நடிச்சிட்டு இருக்கிற படத்துல டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, ஆமா டீ மட்டும், ஆமா டீ மட்டும்தான். ஆமா டீயை தவிர வேற எதுவுமே அவங்க சாப்பிடல. ஆமா அவங்க நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணி பேசியிருக்காங்க, இது மாதிரி அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா ஒவ்வொரு வெற்றி மனிதனுக்கு பின்னால பெண் இருக்குங்கிறது தெரியுதா? அதான் வந்தாங்கல்ல. யாரு? விஜய் அரசியலுக்கு வந்தது காரணம் என்ன? திருசா பின்னால இருந்து அப்படி அப்படி, அதாவது எந்த ஒரு ஆணுக்கும் பின்புலமா இருந்து பேக் போனா இருக்கிறது எல்லாமே பெண்கள் தான். ஆமா சரி, நீங்க நல்லதா ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கோங்க சார். அதத்தான் சொல்றேங்க. நான் இப்ப என்ன நெகட்டிவா பேசுறேன்? ஏங்க எவ்வளவு பாசிட்டிவா ஒரு ஆம்பளைக்கு பின்னால பெண்கள் இருந்து ஒரு புஷ் பண்ணி கொடுத்ததுங்கிறது. இப்ப வந்து திரிஷா மட்டுமா புஷ் பண்ணாங்க?
தமிழ்நாட்டுல ஒரு இருக்கிற திமிர் தெரியுது உங்களுக்கு, பொறாம பண்றீங்க. பொறாம நான் என்னங்க தலைவர் விஜய் பார்த்து பொறாமப்படுறீங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற முக்காவாசி பெண்கள் பின்னால இருந்து புஷ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு வெற்றி ஓட்டுகள்ல போய் பெண்களோட ஓட்டு சதவீதத்தை பாத்தீங்களா? அதுதான் அதிகம். ஆண்களோட பெண்கள் தான் அதிகமா யாருக்கு விஜய்க்கு பண்ணிருக்காங்க. ஆமா, அப்ப பாத்தீங்களா? மனசு சார், அதான் மனசு, நல்ல மனசு. நான் என்ன கேக்குறேன்னா, மனசெல்லாம் சரி, நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நல்லா ஒன்று தெரியும். இது எப்படி தெரியுமா இருக்குது நான் பார்த்தது வரைக்கும்? ஆமா, அதாவது பொண்ணை வளர்த்து எவனே தெரியாதவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கல்ல. அது எப்படி சார் எவனே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும்? குலம் எது, கோத்திரம் எது, யாரு, எங்க, எந்த ஊர் எல்லாம் விசாரிச்சு தான் சார் கொடுப்பாங்க. சரி, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம வீட்டுல ஒரு பொண்ணை வளர்க்குறோம். பொண்ணோட மாமா ரொம்ப நல்லவர், வல்லவர், அவர் ஊரஞ்ச எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப இதுனவர் அப்படின்னு மாமாவுக்கு தான் தெரியும். மாமாவுக்கு அடுத்தாப்புல நம்ம பொண்ணை கல்யாணம் பண்றோம் எவனே நமக்கு தெரியாது. அப்படி ஒருத்தனுக்கு இப்போ ஓட்டு போட்டிருக்காங்களே, இவனுக்கு தான் இந்த பேரு கொண்ட இந்த எம்எல்ஏவுக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன், எந்த கம்யூனிட்டி பேலகாவது தெரியுமா? ஏன் தெரியாது? தெரியாதா? அங்கதான் அந்த ஓட் மிஷின் நேம்லாம் இருக்குதே. எல்லாம் படிச்சிட்டு படிச்சு பார்த்தா சார், எல்லாரும் படிச்சிருக்காங்க சார். தமிழ்நாட்டுல யாரும் படிக்காத முட்டாள்லாம் கிடையாது. பாத்தீங்களா? நீங்க என்ன அந்த காலத்து மாதிரியே பேசுறீங்க? இந்த காலத்துல எல்லாருமே படிச்சவங்க தான் இருக்காங்க. அரசியல் நாலேஜ், சினிமா நாலேஜ் தெரிஞ்சவங்க தான் சார் இருக்காங்க. அப்போ எல்லாமே நல்லவர்களா இருக்காங்க. நல்லவர்கள் சொல்ல வரல, நாளும் அறிந்தவர்கள். நாளும் அறிந்தவர்கள். அதான் புரியுதுங்களா? எல்லாம் ஒரே நல்லபடியா எல்லாத்துமே பின்னால ஒரு என்ன சொல்ற ஆதவர்ஜுனோட மச்சன்னு சொல்லியிருக்காரு. அவர் எங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டு சொத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு. இவர் தங்கச்சியை மட்டும்தான் கல்யாணம் பண்ணி கரெக்ட் பண்ணது இவங்க தானா. அடுத்தாப்புல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதாவது முறைப்படி கல்யாணம் பண்ணது இவரோட தங்கையை மட்டும். ஆமா ஆமா. அப்புறமேல் நிறைய முறை இல்லாம நிறைய பண்ணிருக்காராம். அதாவது நட்பா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா நிறைய பேருக்கு அவர் குடுக்கல் வாங்கல் பண்ணிருக்காரு. புரியுதுங்களா? அப்ப அவரோட சொத்து மதிப்பு ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆமா, அதே இது நம்ம புசி ஐயா இருக்காரு இல்லையா, புசி ஐயா எப்படின்னா அவருக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறவங்களுக்கு அவர் தொடர்பு படுத்துவாராம். சார், டி நகர் தொகுதியில அவர் எவ்வளவு அபார வெற்றி பெற்றிருக்காரு தெரியுமா? ஆமா. ஐயோ, அதெல்லாம் பாக்கும்போது எப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். ஆச்சரியமா இருக்கு. அதான் மக்கள் நடுறதுனால தொடர்புமாங்க இல்லையா, அதனால பெண்கள் நட தொடர்புல ஏற்கனவே அவர் நிறைய பெண்கள் தொடர்புல இருந்ததுனால அவருக்கு அந்த வாய்ப்புங்கிறது ஈஸியா கிடைச்சிருக்கு. தொடர்பு நல்ல தொடர்பா இருந்திருக்கு. நான் மட்டும் என்ன கெட்ட தொடர்புனா சொல்றேன், நல்ல தொடர்பு தாங்க எல்லாமே. நான் நல்லா திருப்பி சொல்றேன், நான் எதுவுமே யாரையுமே தப்பாவே பேசல. புரியுதுங்களா? தப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. புரியுதுங்களா? யாராவது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் நேர்மையாவும் நியாயமாவும் இவங்களுக்கு எல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது, அதனாலதான் இவங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது. எப்படி சார், முன்னாள் முதல்வர்ல இருந்து துணை முதல்வர்ல இருந்து இப்ப இருக்க நம்ம விஜய்ல இருந்து புசி ஆனந்த் ஆது இப்படியே லைனா போயிட்டு இருக்கீங்க. அடுத்து யார் சார் உங்க லிஸ்ட்ல? அடுத்தாப்புல என்ன? ஆமா, யாரு? நான் தான் வரணும், நமக்கு தான் ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, தெரியுது சார், உங்களுடைய ஏக்கம் அப்படியே பயங்கரமா உங்க முகத்திலேயே தெரியுதா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஒரு விஷயம் இருக்கட்டும். அது எப்படி சார் கொளத்தூர் தொகுதி மக்கள் இப்படி பண்ணிட்டாங்களே சார்? ஏன் சார் இவங்க எல்லாம் அப்படி பண்ணாங்க? நன்றி கெட்டவதனமா நடந்துகிட்டாங்கன்னு எல்லாருமே குறை சொல்றாங்க. ஏன்னா கொளத்தூர் தொகுதி நம்ம முதல்வருடைய என்ன சொல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கைக்குரிய தொகுதி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மக்களை இவர் ஏமாத்திட்டாங்களே சார், எப்படி சார் இதை பாக்குறது? இது மக்கள் ஏமாத்தலங்க, மக்களுக்கு இவரு துரோகம் பண்ணிருக்காருங்க. இவர் ஒரு சீரியஸா சொல்ற மு.க. ஸ்டாலின் ஐயா ஒரு சீரியஸா சொல்ற ஒரு தேச துரோகி. சீரியஸா ஒரு தேச துரோகி. ஆமா, அதாவது அவரு கார்ல போறாருங்க, அந்த கொளத்தூர் மக்கள் எல்லாம் நடந்து போறாங்க. அவனுக்கு கார் கொடுத்துருக்குமா இல்லையா? எல்லாருக்கும் அட் டைம்ல கார் கொடுத்தா எப்படி சார் போகும்? அப்படிதான் கொடுத்துருக்கோம். தேச துரோகிங்க, சீரியஸா மட்டமான தேச துரோகி. தன்னோட சொந்த தொகுதியில கார் கொடுக்கணும், கார் கொடுத்துருக்கணும். ஆமா, சீரியஸா. அப்புறம் இவங்க வீட்டுல எல்லாம் கோயிலுக்கு போறப்ப கிட்டத்தட்ட நம்ம நூல் புடவை கட்டிட்டு போறாங்க. நீங்க இலவசம் புடவைன்னு சொல்லி பொங்கலுக்கு நூல் புடவை கொடுக்குறீங்க. ஒரு பட்டு புடவை, ஒரு 1 லட்சம் ரூபாய் பட்டு புடவை எல்லாத்தையும் கொடுத்தாங்க. என்ன 1 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு வீடு? அப்புறம் உங்க வீட்டுல மட்டும் உங்க பொண்டாட்டி 1 லட்சம் ரூபாய் பட்டு புடவை கட்டிக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி எல்லாம் கட்டக்கூடாதா என்ன? கட்டணும்ல. நீங்க முதலமைச்சரா இருந்தா கொடுத்துருக்கணும்ல, அதெல்லாம் செஞ்சீங்களா?
அதான் தொகுதிக்கு செய்யாம மட்டும் கொடுத்தா மத்த தொகுதியிலும் கேட்பாங்கல்ல. இப்ப குளத்தூருக்கு மட்டும் நீங்க கொடுக்கணும்ன்றீங்க, அப்ப மத்த தொகுதிக்காரன் கேட்க மாட்டாங்களா சார்? நாங்க தானே உங்களை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்டா? ஏங்க ரகசியமா கொடுத்துருக்கலாம், வீட்டுக்கு வீடு தனியா வந்து கொடுத்துருக்கலாம்ல. ஒரு தமிழ்நாட்டுல எந்த தொகுதியிலுமே இல்லாத எல்லா விஷயத்தையுமே பண்ணிருக்கீங்க, புரியுதுங்களா? அப்ப அதெல்லாம் பண்ண நீங்க இந்த கார் கொடுக்கறது, பட்டுப்புடவை கொடுக்கறது, அப்புறம் வந்து ஒட்டியானம்லாம் நல்லா இருக்கும்ல. இது வேறையா? அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போறப்ப ஒரு நகை நட்டு இல்லாம போறப்ப புருஷன்காரங்க கழுத்துல போறது மட்டும்தான் வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு இழுப்புல போறது வாங்கி கொடுத்தா எப்படி நல்லா இருக்கும்? ஒரு ஒட்டியானங்கிறது எல்லாம் கனவாவே இருக்கு பெண்களுக்கு. அது மாதிரி இந்த மு.க. ஸ்டாலின் ஐயா அவர் ஒரு தேச துரோகிங்கிறது எதனாலன்னா எல்லா பெண்களுக்கும் ஒட்டியானம் கொடுத்திருந்தா இன்னைக்கு அந்த ஜெயிச்சிருக்கலாம்ல சார். ஒரு காரு, ஒரு பட்டுப்புடவை, ஒரு ஒட்டியானம் இது கொடுக்காதனால இப்ப அவர் தேச துரோகி ஆயிட்டாரு. சீரியஸா? ஐயோ, நீங்க வந்து அவர் பண்ண துரோகத்துக்கு ஆமா அவரை கழுமரத்துல ஏத்தி இருக்கணும். ஏன் சார் அந்த தொகுதிக்கு அவருக்கு பண்ண நல்லதுலாம் கண்ணுக்கு தெரியல? நல்லது என்னங்க நல்லது பண்ணாரு? இவர் மட்டும் தான் நல்லது பண்ணுவாரா? ஆமா, பிறந்த குழந்தை கூட தான் நல்லது பண்ணும். என்ன பண்ணும்? என்ன பிறந்த குழந்தை என்ன நல்லது பண்ணும்? பிறந்த குழந்தை என்ன நல்லது பண்ணுமா? ஹலோ, உங்களுக்கு தெரியலையா? 5 வயசுல இருக்கிற குழந்தை அம்மா 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 அப்பா 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 நீ சில 5 வயசு, அது 5 வயசு. நீங்க சொல்றது பிறந்த குழந்தை. அதான் பிறந்த குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கு இப்ப விஜய் வந்து பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போடுறாருங்க, அது உண்டா இல்லையா? அவர் என்ன மோதிரம் போட்டுக்காரா? இனிமே போட போறாரு, இதுக்கப்புறம் போட போறாரு. போடலைன்னா கேளுங்க. நான் சொல்றது வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா போட்டாரா? பிறந்த குழந்தைக்கு மு.க. ஸ்டாலின் ஐயா மோதிரம் போட்டாராங்க? அது நீங்களே சொல்லுங்க, நீங்க தான் இவ்வளவு தூரம் பேசுறீங்க, சொல்லுங்க. விஜய் போடுறாருல, அது மாதிரி போடுறேன்னு சொல்லிருக்கணும்ல, சொல்ல கூட இல்லையா? எவ்வளவு கல்லஞ்சராரு? சீரியஸா ரொம்ப ரொம்ப கேவலமான ஆளுங்க அவரு. சீரியஸா இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தணுங்க அவர்லாம். யார் முதல்வர்? ஆமா, அது முன்னாள் முதல்வர். சீரியஸா அவர்தான் நாடு கடத்திடணும். ஆமா, ஐயோ, அந்த நாட்டிலே தகுதியற்ற மனிதன், அந்த நாட்டுக்கு தேவையில்லாத தகுதியற்ற மனிதன்கிறத தெல்ல தெளிவா அந்த கோத்தூர் மக்கள் ஒவ்வொருத்தரும் மனசெறிஞ்சு உளமாற அந்த விசில்ல போய் குத்தி 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 இவெல்லாம் இருக்கவே விடாது, இவெல்லாம் நாடு கடத்தணுங்கிற ஒரே டார்கெட்டோட பண்ணிருக்காங்க. சரி சார், எல்லாம் அந்த குளத்தூர் மக்கள் வந்துட்டு ஓட்டு போட்டாங்க, விசிலுக்கு ஏன் சார் போடணும்? அதே ஆப்போசிட்ல இருக்க ஏடிஎம்கே போட்டிருக்கலாமே சார். ஏடிஎம்கே ஏதாவது சொன்னானா? 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா, 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னானா? சிலிண்டர் இப்ப என்ன ரேட்டு தெரியுமா விக்குது? 3000 ரூபாய் விக்குது. வெளியில போய் வாங்கணும்னா, நம்ம வீட்டுல சிலிண்டர் தீர்ந்துருச்சு அப்படின்னு எவன்கிட்ட போய் சிலிண்டர் வாங்கணும்னா 3000 ரூபாய் சொல்றாங்க. 3000 ரூபாய் என்ன 3 மடங்கு ஜாஸ்தி தெரியுங்களா? 2 மடங்கு ஜாஸ்தியா போகுது. 1000 ரூபாய் 3000. அப்ப விஜய் 6 சிலிண்டர் கொடுக்குறேங்கிறாரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர். அப்புறம் இதெல்லாம் ஏன் சொல்றாங்க? இவனுங்களாம் சொல்றானுங்களா? இவனுங்களாம் சொல்றல. ஆனா இவர் 8000 ரூபாய் டோக்கன் தரேனாரு. ஹலோ, டோக்கன் தான். நீ 5000 ரூபாய் கொடுத்ததே நாங்க எங்களுக்கு பத்தல, எங்களுக்கு நீ 5000 ரூபாய் கொடுத்தல. மு.க. ஸ்டாலின் ஐயா 3 மாசம் கவர்னர் ஆட்சி இருக்கும், அதுல எல்லாரும் கஷ்டப்பட்டுருவீங்க. ஆமா, முன்கூட்டியே நான் 3000 ரூபாய் கொடுத்துறேன், அது இல்லாம ஒரு 2000 ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுக்கறேன்னு சொல்லி 5000 ரூபாய் உங்களுக்கு எல்லாம் வந்துதா வரலையா? வந்தது இல்ல, வந்தா செலவாயிடுச்சுல சார். அவர் என்னன்னு சொல்லி கொடுத்தாரு? என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, சம்மருங்க, வெயில் நேரத்துல மக்கள் வந்து அவஸ்தைப்படக்கூடாது, வீட்டுல இருங்க, அதனால இந்த பணத்தை உங்களுக்கு இப்பயும் அட்வான்ஸா கொடுக்குறேன் அப்படின்னாரு. இன்னொன்னு எலெக்ஷன் வருது, எலெக்ஷன்ல என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த டைம்ல என்னால கொடுக்க முடியாது, அட்வான்ஸ் தான் அவர் கொடுத்துருக்காரு. அந்த அட்வான்ஸா கொடுத்ததான் சொல்றேன், அட்வான்ஸா கொடுத்ததான் தீர்ந்து போச்சுல, தீர்ந்து போச்சுல. மறுபடியும் கொடுத்துருக்கு. சொல்றத பார்த்தா மாசம் 5000 கொடுக்கணும். நம்ம இத்தனை வருஷமா ஒரு 5 வருஷமா இவர் நம்மள ஆளட்டுன்னு சொல்லி ஒரு நன்றி உணர்வோட ஒரு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒண்ணும் செய்யாத ஒரு என்ன சொல்றது ஒரு கைவாரி பயலா இருந்திருக்க இடத்துல இருக்கிறப்ப அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. நீங்க என்ன அந்த தொகுதியா சார்? அந்த தொகுதியிலயா? அந்த தொகுதியில தான் நான் பொண்ணு எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? எப்படி வந்து யாரு நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா பொண்ணு எடுத்த தொகுதியில எல்லாமே செய்யணும். ஆமா, நம்ம பொண்டாட்டிக்கு எவ்வளவு செய்யணுமோ அதை விட நம்ம தொகுதிக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு செஞ்சதா அவர் நினைச்சுக்கிறாரு. ஆனா தொகுதியில இருக்கிற எவ்வளவு வந்திருக்க ஒண்ணு கூட இல்லையே. ஆமா, ஒரு ஒட்டியானம் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஒரு ஒட்டியானதால குளத்தூர் தொகுதியில முதல்வர் தோத்து போயிட்டார். ஆமா, சோ சார் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க சார். நம்ம இன்னும் 5 வருஷத்துக்கு முடிச்சுக்கலாம் சார். ஐயோ, என்ன வேணாம், உடனே இப்ப ஆட்சிக்கு அமைச்சோனிமே சீரியஸா வந்து இந்த அப்போகலிப்டோ படத்துல அப்படியே அப்போகலிப்டோ படம் பார்த்தது இல்லையா? ஐயோ, அந்த படத்துல என்ன பண்ணுவானா எல்லாத்தையும் மூங்கிகளில கட்டி கூட்டிக்கிட்டு போய் அப்படியே வந்து கடவுளுக்கு பலி கொடுப்பாங்க. ஆமா,
அப்படியே மேல எடுத்துக்கிட்டு போய் தலையை வெட்டி வெட்டி கீழே சரிச்சு விடுவாங்க. சூப்பரா இருக்கும் அந்த படம். ஆமா, அது மாதிரி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோனையும் இந்த திமுக காரங்களையும் ஏடிஎம்கே காரங்களையும் வரிசையில நிப்பாட்டி அப்படியே கூட்டிட்டு போய் இந்த கட்டையில கட்டி கூட்டிட்டு போய் உயரமான இதுல வச்சு அப்படியே வெட்டி வெட்டி தள்ளி விடணும். ஆமா, அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் இந்த நாடை வந்து சீரியஸா சொல்றேன், ஒரு என்ன சொல்றது, அப்படியே எல்லாத்தையும் வலிச்சு போட்டு ஒரு புதுசான ஒரு நாடா மாத்திரம். எல்லா கட்டடமும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க என்ன கட்டி வச்சிருக்க கட்டணம், திமுக காரன் எங்க பார்த்தாலும் பாலத்தையும் கட்டடமா கட்டி வச்சிருக்க கண்ணு எல்லா கட்டடத்தையும் இடிச்சு தள்ளிட்டு ஆமா புதுசா எல்லாத்தையும் புதுசா இந்த ஆட்டத்தை கழிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆமா, அதானே உண்மை. அதானங்க, ஏற்கனவே பல கோடி கடன் வாங்கி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல. இன்னும் இதெல்லாம் பண்ணா இன்னும் எத்தனை கோடி கடன் ஆக போதும்? ஹலோ, ஆல்ரெடி கடன் வாங்கி வச்சுட்டு தான் போயிருக்காரு உங்க முன்னாள் முதல்வர். ஏன் எதுக்குங்க போய் கடன் வாங்கணும்? எதுக்கு போய் கடன் வாங்குறேன்? நம்ம நோட்டை வச்சு நம்ம மிஷின் அந்த நோட்டை வச்சுக்கிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு நம்மளே நோட் அடிச்சுட்டே விட்டு எல்லாத்துக்கும் கூட எல்லாம் கடன் இல்லாம இருப்பான்ல. ஆமா, அந்த பணத்தை நம்ம அடிக்க முடியாத, நம்ம அரசியல் வந்துட்டா பணம் அடிக்கலாம். ஆமா, எல்லாமே எங்க எல்லா தலைவரும் அப்படியே எல்லாம் மறந்து போவாங்க பாருங்க. விஜயோட ஆட்சியில மறந்து போயிருவாங்க. ஆமா, நீங்க பார்த்து மிரள போறீங்க. மிரளதானே போறோம். அடுத்த 5 வருஷத்துல எந்த அளவுக்கு மிரள போறோம்னு பார்க்கதானே சார் போறோம். அடுத்த 5 வருஷத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, மக்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போதா இல்ல ஏமாற்றம் அடைய போறாங்களான்னு தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார்.